அது யார் அவர் அரசு உங்களை ரம்பா அப்படின்னு அவர் சொன்னாருன்னாங்க. அரசு மேடைக்கு வரவும் அதே மாதிரி விதார்த் சாரும் உங்களை ரேவதினாரு. அதுவாது பொருந்தும். ரொம்ப அப்படி ஒன்றும் தொட இல்லை, முகம் அவங்களோட நல்லாவே இருக்குது. அப்படி இருக்கப்ப ஏன் அந்த பேர் உங்களுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள்? ரேவதியாக இருக்க விரும்புகிறீங்களா, ரம்பாவாக இருக்க விரும்புகிறீங்களா, இல்லை வாணி போஜனாவே இருக்க விரும்புகிறேன்? அது எதுக்கு அந்த ரம்பா சொன்னா அது ஒரு டைலாக். அது அவர் சப்போர்ட் பண்ண எப்பயுமே வாணியோட ஃபேன். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் சார் வாணி சார் சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் அவரை கிண்டல் பண்ணுறதுக்காக என்னங்க அது ரம்பா சார் நான் அவரை கிண்டல் பண்ணுறதுக்காக நான் சும்மா அவர்கிட்ட வேணாம் பேசுனது. படத்துல எல்லாம் டேரக்டர் சார் வாணி போஜன் உங்களுக்கும் 2 பேருக்கும் யார் ஒன்றும் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். என்னென்னா நம்ம வாணி போஜனுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க ரிகர்சல் எடுத்து தான் பண்ணன்ட்டு. ஆனால் அவங்க நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஆக்சுவலி நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏன் ரிகர்சல் நீங்கள் கொடுக்கணும்? அது ஒன்று. விதார்த் சார் கொடுத்தீங்க ரிகர்சல், ஆடிஷன். என்னென்னா இப்போ வந்து நிறைய நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து என்னை ஆடிஷன் கூப்பிட்டா ஒரு ஈகோ டச் பண்ணும் அவங்களுக்கு. ஸோ அது இதுதான் இல்லை சார், நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் சார், எனக்கு நடிக்க வரும் சார்ன்னு தான் சொன்னேன். ஏன்னா நடிக்க வராதுன்னு தெரிஞ்சு தான் நான் இந்த படமே பண்ணியிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாதிப்பு எனக்கு அப்போவே இருந்தது. அதனால தான் அந்த ரோல் என்னால் பண்ண முடியுமா, ஏன்னா அந்த சினிமாலே ஒன்று இருக்குல்ல, குழந்தைங்க அம்மாவை நடிக்கிறீங்க, ஐயோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக அம்மாவாக தான் நடிப்பீங்க அப்படின்னு ஒன்று இருந்தது. அது எல்லாருக்குமே இருந்தது, எனக்குமே அந்த கேள்வி இருந்தது. அவர் சொன்னது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இல்லைம்மா இது பயங்கரமாக இருக்கும்னு சொன்னார். எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது. ஒன்று ஆடிஷன் கூப்பிட்டார் என்கிட்ட வந்து நடித்து மட்டும் காமிங்கன்னு. அப்போது வந்து நான் சொல்கிறேன், நான் எங்கே வேணால் அது பெருமையாக சொல்லுவேன். டெலிவிஷனில் 5 வருஷம் நடிச்சதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா தினம் போய் கேமரா முன்னாடி நடிக்கிறோம். அது வந்து சினிமா நடித்தா கூட நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ நாள் தான் ஷூட்டிங் போவோம். பட் சீரியலுங்கிறது வருஷம் ஃபுல்லாக போயிட்டே இருந்தேன். எனக்கே தெரியும் நான் நல்லா நடிப்பேன், நான் நல்லா அவர்கிட்ட சொன்னேன். பட் அவர் இந்த ரோலை நான் சூட் ஆவேனான்னு ஒரு வாட்டி பார்த்துட்றேங்க. இந்த டைலாக் ரொம்ப முக்கியமான டைலாக் இந்த படத்தில், அதை நீங்கள் எப்படி டெலிவரி பண்ணுறீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது, நான் போனேன் சார். இதில் வைக்கல. ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து இதில் கூத்துப்பட்டில் இருக்கும்போது கூத்துக்கள் நான் பங்கேற்றிருக்கிறேன். அதில் அடவுகள் நல்லா தெரியும். ஆனால் இதில் வந்து அடவுகள் இப்போ இதில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான். அடவு பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த விருத்தம் பாடுறதில் எனக்கு ப்ராக்டிஸ் வேணும்னு இருந்தது. அதனால் நான் திண்டுக்கல்ல அவங்கள்ட்ட போய் அதை கற்றுக்கிட்டோம், முறையாக கற்றுக்கிட்டோம். ஆனால் அது படத்தில் இல்லை. அது நீளம் கருதி விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த படத்தில் இல்லை. அந்த பாடல் அங்கே ஒரு 3 நாள் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அவரை இங்கே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என் வீட்டிலே இருந்து அவர் எனக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் கற்றுக் கொடுத்தாங்க. நான் கற்றுக்கிட்டேன் சார். நாங்கள் எடுத்திருந்த புள்ளி விவரங்களோட தரவுகள் கேட்டாங்க. அதை நம்ம பக்காவாக கொடுத்தோம். மற்றபடி எங்களுக்கு வேறு சென்சாரில் எந்த பிரச்சனையும் இல்லை சார். தரவுகள் சரியாக இருந்தது, நம்ம பக்கம் சரி இருந்ததுன்னு அவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க. சூப்பர் சார். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நீட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் வைஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க, பெரியவங்க வைஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்கள் ஒரு படத்தில் ஒரு பள்ளி மாணவனை ஒரு கோர்ட்டில் சீருடையோட அந்த சீருடையோட நிறுத்தி அவன் வாயில் இதை நீட்டை சொல்ல வைக்கணும்னு காரணம் என்ன? பிகாஸ் அந்த கேரக்டர் அந்த வழியை அனுபவிச்சிருக்கு, அவன் கேட்க முடியும். அப்போ நீட் எதிரானது அப்படின்றது தானே காரணம். அது ஏன்னா இல்லை நீட் எதிர் அதை பற்றி நம்ம பேசவே இல்லை. ஏன்னா உங்களோட டைட்டில் வந்து அஞ்சாமைன்னு வச்சிருக்கீங்க. அது லாஸ்ட் ட்ரைலர்லேயும் டைலாக் ஒன்று வருது. ஸோ நீட்டு வந்து எதிர்க்கிற ஒரே இது வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் மெயினாக. ஸோ நம்மளுக்கு எட்டாக்கணியாக தான் இருக்குது, நம்மளை அடிச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு சீருடையோட, ஏன்னா பள்ளி மாணவன்றவன் என்றைக்குமே கோர்ட்டில் அப்படி எடுத்து போய் நிறுத்தலை யாருமே. பட் ஆனால் உங்கள் படத்தில் சீருடையோட ஐடி கார்டோட அவன் நிற்கிறான். அது வந்து ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்தது, படத்தில் இல்லை. ஆக்சுவலாக அந்த படம் நீட் வந்த காலகட்டத்தில் மக்களிடையே பல கேள்விகள் வந்துச்சு இல்லைங்களா? அந்த கேள்விகளில் சில கேள்விகளோட இந்த படம் வந்து இருக்குது. அது வந்து ஒரு உண்மை நிகழ்வுகளை வச்சு ஒரு புனைவு தான். ஸோ அது வந்து எதிர்ப்பு படமாக ஆதரவு படமான அந்த எதிர்ப்பும் ஆதரவும் இது வந்து எதுவும் பண்ணிட போகிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஸ்க்ரீனில் இன்னொரு கதையை பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் பின்னணியில் நம்ம வந்து பார்க்குறோம். அதில் எதிர்ப்பு இருக்கலாம், ஆதரவு இருக்கலாம். பட் ஆனால் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே அந்த படம் வந்து எதிர்ப்பு படம், ஆதரவு படம்னு அந்த படத்து மேலே நம்ம ஒரு அபிப்பிராயத்தை திணிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதில் இருக்கப்பட்டலாம் அவ்வளோ நல்ல படம், நாங்களாம் பார்த்தப்போ அவ்வளோ சிறப்பாக இருந்தது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது
போச்சாங்கிறது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். கேளுங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு சின்ன லைனை வச்சுட்டு வர மலையாள படங்களை நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களும் கொண்டாடுறாங்க. நம்ம இவ்வளோ வழியோட இவ்வளோ பிரமாதமாக படம் எடுக்கிறோம், ஆனால் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? இதையே இன்னொரு விதத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன். 5வது 6வது படிக்கும்போது 8வது வரைக்கும் அப்போல்லாம் சாமான் வாங்குறது சந்தைக்கு போய் தான் வாங்குவோம். உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஊரில் சந்தைன்னு ஒன்று இருக்கும், வாரத்துக்கு ஒரு தடவை. அதில் தான் போய் சாமான் வாங்கிட்டு வருவேன். எங்கள் அப்பா கூட போவேன். அப்போ போகும்போது முதல் சந்தையில் நுழையும் போது ஃபஸ்ட்டு இருக்கிறது வாழைப்பழம் ஏலம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தாரே வந்து 1 ரூபா தான் இருக்கும். ஒரு சீப்பு வந்து 1 அணா 2 அணா இருக்கும். அதை கத்தி கத்தி ஏலம் விடுவான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் ஒரு கிழவி ஒரு பானையில் மோர் வச்சுக்கிட்டு கூவி கூவி கற்றுக்கிட்டுப்பா மோர் மோர்னு ஒரு 10 பைசா ஒரு டம்ளர். அதை யாரும் வாங்கி குடிக்க மாட்டாங்க. அப்படி போய் கடைசியாக சந்தை கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் குப்பைமேட்டில் ஒன்று இருக்கும். அங்கே அந்த காலத்தில் இந்த பிரிட்டானியா டின் இருக்குது இல்லையா, அதில் கள்ள சாராயை வச்சு விற்றுட்ருப்பாங்க. ஒரு 10-15 பேர் நின்றுக்கிட்டு அந்த டம்ளரில் டீ கிளாஸில் வாங்கி 2 ரூபா ஒரு கிளாஸு. இது 2 அணா 1 அணாவுக்கு பழம் வாங்குறதுக்கு யோசனை பண்ணுறவன் அங்கே போய் வந்து 2 ரூபாய்க்கு அந்த கிலோ சத்தம் போடாமல் வாங்கி வெளியே தெரியாமல் மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு வருவான். அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்பேன் நான், நீ மோர் பழமெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறீங்க, இந்த சாராயம் கெட்டதுன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் அதை தானே மக்கள் சத்தம் போடாமல் விற்றுட்டு போயிட்டுருக்குறான், சீந்து போயிடுன்ட்டு இவன்லாம் கூவி கூவி விற்கிறான்னு கேட்டப்போ எங்கள் அப்பா சொன்னது, அவர் ஒன்றும் பெரிய படித்த புத்திசாலியெல்லாம் கிடையாது, சாமான் வாங்கி தலையில் தான் தூக்கிட்டு வரும்போது. அப்போ அவர் சொல்லுவார், நல்ல விஷயங்களை கொண்டு போகும்போது கூவி கூவி தான்பா செய்யணும், கெட்ட விஷயம் தானாகவே போயிடும். கெட்ட விஷயம் கொடுக்கறது இன்பம், நல்ல விஷயம் கொடுக்கறது மகிழ்ச்சி. ஸோ நீ வந்து இன்பத்தை கொடுக்கணும் அடையணும்னா ஈஸியாக போயிடும். நீ மகிழ்ச்சியை கொடுக்க பார்க்கும்போது அது சிரமம் தான் இருக்குன்னு. இது உங்களுக்கு ஒரு சரியான பதிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். சார் டாக்டர் சார், நான் கொடுத்தனா இல்லையான்றது நீங்கள் 7ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும். டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் டாக்டர் சார் உங்களுக்கும் சரிங்களா. நான் படம் வந்து 7ஆம் தேதி ரிலீஸு. ஆனால் வந்து உலகாவிய இந்தியா லெவலில் வந்து ஒரு எலெக்ஷன் போகுது 4th சரிங்களா. 4ஆம் தேதி ரிசல்ட்டு. தமிழ்நாட்டில் இது இந்தியா கூட்டணி வந்தால் இந்த நீட்டை வந்து விளக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. பிஜேபி வந்தால் விளக்க மாட்டேன்றாங்க. இப்போ இந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்தால் ஏதாவது பாதிப்பு வருமா? அதாவதுங்க, நான் இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்போ சொன்ன பதில் தான். கூவி கூவி தான் அதை வித்தாக்கணும்.